நான் சீமான் அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களை வந்தேரிகள் என்று வேறு யார் சொன்னாலும் ஈரோட்டில் தேர்தல் களத்திலே தான் நீங்கள் தெருவுக்குள்ளே நுழைய முடியவில்லை. இனி எவனாவது எங்களை வந்தேரிகள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கும் நடமாட முடியாது என்பதை எச்சரிக்கையோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாரு நினைச்ச என் சாதியை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? என்னங்கடா வந்தவன் போறவன் பூரா எங்க சாதியவே கேவலமா பேசுறது. அதுல சொல்றேன், சீமான் எங்கெங்க உங்களை வந்தேரின்னு சொன்னாரு, அப்புறம் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் அவரே ஒரு நேர்காணல்ல வந்து குடியேறியவர்கள் என்றுதான் சொன்னேன். புதிய விளக்கமா இருக்கு. வந்து குடியேறியவர்கள் என்பது வேறு, வந்தேரிகள் என்பது வேறா? நீ உனக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னால், ஆமா நான் வந்தேரின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா? எம்ஜிஆரை தலைவராக ஏற்க மறுத்த தலைமுறை, புரட்சியாளர் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை, காரல் மார்க்ஸை, பிரபாகரனை தலைவராக தலைமையாக ஏற்றுக்கொண்ட தலைமுறை. அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா பேசிட்டு நீ போயிட முடியாது ராஜா. அப்படிலாம் போயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் ஐயா சுபவி ஐயா வச்சுட்டு இப்படிலாம் நான் பேசலாமான்னு தெரியல. இதெல்லாம் என் உணர்வு, வேற வழி இல்ல. என் உணர்வு, இதெல்லாம் என்னுடைய உணர்வு. இதை புரிஞ்சுக்கிறணும். சீமான் பின்னால தம்பி எல்லாம் நிறைய இருக்கிறான். இன்றைக்கு கூடாரம் ஈரோட்டில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் காலியாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒருத்தன் சொல்றான், இல்லங்க அவரு எப்பவுமே ஒரு 10,000 ஓட்டு வாங்கிடுறாருல, ஒரு பெரிய கட்சி தானேன்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எப்பொழுதுமே அடுத்த தலைமுறை புதுசா ஒண்ண விரும்புவான். அவன் இருந்துகிட்டே இருப்பான். எல்லா தேர்தலையுமே திமுகவை பிடிக்கல, அதிமுகவை பிடிக்கல, ஒரு மாற்று வேணும்னு நினைக்கக்கூடிய அடுத்த தலைமுறை எல்லா தலைமுறையிலும் இருப்பான். அவனுக்கு சீமான் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு கொஞ்சம் இளைஞர்கள் வாக்கு செலுத்துறாங்க, அவ்வளவுதான். ஆனால் சீமான் பேசுவது உண்மை என்பதை விட அயோக்கியத்தனம் என்பதை நாம் தமிழர் தம்பிகள் ஒரு நாள் புரிவார்கள், கட்டாயம் புரிவார்கள். அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் தானாக காலியாகும். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க என்னங்க எல்லா தலைவர்களும் தானங்க அந்த வரலாறை சொல்றாங்க, சீமான் சொன்னா மட்டும் நீங்க ஏன் கோவப்படுறீங்க? ஒருவேளை சீமான நீங்க எதிர்ப்பதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறீங்களோன்னு சொல்றாங்க. சீமான எதிர்த்து ஒரு விளம்பரம் தேவைன்னா அந்த விளம்பரத்தை தவிர கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லை. ஏன்னா நான் சீமான் அரசியலை சொல்லி என் நாக்கையே அழுக்காக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் நான். சீமான் மூலமாக எனக்கு விளம்பரம் தேவையில்லை. அது சீமானுடைய புத்தி. விளம்பரத்துக்காக சீமான் என்ன பேசுவாரு? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டை அதமானம் வைத்த மோடிக்கு எடுபடி வேலை பார்த்த ஓபிஎஸும் இபிஎஸும் தமிழனா, 10 ஆண்டு காலம் அடகு வைத்த தமிழ்நாட்டை மீட்ட தளபதி ஸ்டாலின் தெலுங்கரான். என்னங்கட அரசியல் இது? என்ன அரசியல் வியூகம் புதுசா இருக்கு? கயல்விழிக்கும் சீமானுக்கும் பிறந்த அந்த குழந்தை பிரபாகரன் எந்த குடியில் பிறந்தவர் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து எனக்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் மேடையிலே விளக்கப்படுத்துங்கள். இதை பேசாமல் உன் மகன் பிரபாகரனை பேசாம, உங்க சம்சாரம் கயல்விழியை பத்தி பேசாம, என் சாதி சனத்தை பத்தி பேசுன இது சக்கிலியர்கள் காலம் என்பதை தாண்டி நாகை திருவள்ளுவனுடைய காலமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி புலிகள் இவ்வளவு பெரிய அரசியல் இயக்கமாக உருவெடுத்தது என்று சொன்னால் வேறு ஒரு செய்தியும் அல்ல. பொதுவாக பல்வேறு கிராமங்களிலே இருந்து சென்னை மாநகருக்கு வரக்கூடிய அடித்தட்டு மக்கள், அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், சென்னைக்கு வந்தாலே மாலை நேரங்களில் கடற்கரையிலே சென்று அண்ணா சமாதியையும் எம்ஜிஆர் சமாதியையும் சந்தித்து சென்னையிலே இருக்கிற அந்த சுற்றுலா தலங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். இங்கே எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற விளிம்பு நிலை மக்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் கடற்கரையில் கிடைக்கிற என் மகிழ்ச்சியை விட தலைவரினுடைய உரைதான் எனக்கான மகிழ்ச்சி என்கிற அடிப்படையில் இன்ப துன்பங்களை துறந்து இங்கே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு இந்த உரையை செவிமடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் நான் உண்மையில் நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, காலம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் நேரத்தை நெறிப்படுத்துங்கள் என்று நமக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு நல்கிற இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் சொல்லுவதைப் போல இங்கே நம்மையெல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிதைப்பதற்கும் அடைமாற்றுவதற்கும் இங்கே பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. புலிகள் ஆவேசப்படுவார்கள் என்பதையும் தாண்டி அரசியல் படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை
நாம் இந்த மண்ணிற்கு பறைசாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஈரோடு இடைத்தேர்தலிலே பரப்புரை செய்கிற போது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் பரப்புரையிலே பேசுகிற போது விஜயநகர பேரரசு காலத்திற்கு முன்பாக இங்கே பட்டு நெசவுகளை செய்து கொடுத்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விஜயநகர பேரரசுக்கு தர மறுத்து விட்டார்கள். எனவே குஜராத்தில் இருந்து சில சாதிகளை வரவழைத்தார்கள். அதே போல இங்கிருக்கிற ஆதி குடிகள் விஜயநகர பேரரசுக்கு முன்பாக தூய்மை பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் செய்ய மறுத்ததனால் விஜயநகர பேரரசு காலத்தில் தூய்மை பணிக்காக வரவழைக்கப்பட்டவர்கள் அருந்ததியர்கள் என்கின்ற அந்த செய்தியை அங்கே உரையாற்றினார். இந்த செய்தி இந்த மண்ணை வளமாக்கிய மக்களுக்கு ஒரு அனலாக தெரித்தது. இந்த மண்ணை வளமாக்கிய நம்மை வந்து குடியேறியவர்கள் என்று சொல்லிவிட்டாரே, வந்தேரிகள் என்று சொல்லிவிட்டாரே என்கின்ற அந்த குமுறலின் அடிப்படையிலே தமிழகத்தில் சீமானுக்கு எதிராக ஆங்காங்கே அறவழி போராட்டங்கள் நடந்தது. சீமானவர்களுக்கு ஆதரவாக சில தலைவர்களும் அருந்ததியர் மக்கள் ஆதி குடிகள் தான் என்று ஒரு சில தலைவர்களும் இங்கே மாறி மாறி கருத்துக்களை இங்கே நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சீமானை போன்ற பல தலைவர்கள் அருந்ததியர்கள் என்றாலே வந்தேரிகள் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திய பிறகு சீமானே சொன்னது, நான் எல்லோரையும் சொல்லவில்லை, விஜயநகர பேரரசுக்கு முன்னால் இங்கே சக்கிலியர்கள் இருந்தார்கள், கல்வெட்டு இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது, எனவே அவர்கள் ஆதிக்குடிகள் தான் என்று போராட்டத்திற்கு பிறகு அண்ணன் சீமான் சற்று பின்வாங்கினார். அதோடு அவருக்கு துணை போன பல தலைவர்கள் அருந்ததியர்கள், சக்கிலியர்கள், பகடைகள், மாதாரிகள், செம்மான்கள் போன்ற பல சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், அவர்களை நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் தவறாக வந்தேரிகள் என்று சொல்லிவிட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏவிவிட்டு சில இயக்கங்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்று வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை சுமத்தி தான் கக்கிய அந்த சாதி திமிரை தெளிவாக மறைமாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சொல்லுவோம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஏவிவிட்டு சீமானை பழிவாங்குகிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமான இயக்கம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நொடி நினைத்தால் சீமான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் நடமாட முடியாத அளவிற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற திராணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏவிவிட்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய கோபம் என்ன அல்லது எங்களுடைய ஆதங்கம் என்ன என்று சொன்னால், இந்த சமூகத்தை சார்ந்தவர்களை வந்தேரிகள் என்று சீமான் மட்டுமல்ல வேறு யார் சொல்லி இருந்தாலும் எங்களுடைய போராட்டம் களத்தில் இருக்கும். ஏன் இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆதிக்குடிகள் அருந்ததியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், ஆதி தமிழர்கள், ஆதி குடிகள் என்பதை வரலாற்று ரீதியாக பல சான்றுகளோடு நாம் இங்கே நிரூபித்திருக்கிறோம். சீமான் போன்ற பல தலைவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வரலாற்றை தான் சொன்னேன், அவர்களை வந்தேரிகள் என்று சொல்லவே இல்லை. அப்படி என்று சொன்னால் வரலாற்றை தான் சொன்னேன் என்று சொன்னீர்களே, எந்த வரலாறு? எட்கர் தர்சன் என்கிற ஒரு ஆங்கிலேயர் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்கின்ற அந்த புத்தகத்திலே ஆந்திராவில் இருந்து அருந்ததியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு வருகிற சில எழுத்தாளர்கள், அது தோ பரமசிவம் அவர்களாக இருக்கலாம், கே பிள்ளை அவர்களாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில ஆய்வாளர்களும் அதை வழிமொழிந்திருக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. ஆனால் எட்கர் தர்சன் அவர்களோ, தோ பரமசிவம் அவர்களோ, கே பிள்ளை அவர்களோ சுட்டிக்காட்டிய அந்த வரலாறு என்கின்ற அந்த புத்தகத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே,
என்றைக்காவது இந்த மக்களினுடைய ஆதாரங்களாக அல்லது இந்த மக்களினுடைய குரல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தை என்றைக்காவது சீமான் வாசித்திருப்பாரா என்று சொன்னால் கிடையாது. நான் கேட்கிறேன், அதே தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்கின்ற புத்தகத்திலே ஆந்திராவில் இருந்து அருந்ததியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன் என்று சீமான் போன்ற சில போலி தமிழ் தேசியவாதிகள் சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுவேன். அதே தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்கின்ற அந்த புத்தகத்திலே தான் மாதியர் என்கின்ற ஒரு சாதி இருந்தது. அது கொற்றவையை இறைவனாக வழிபட்டது என்று அந்த தென்னிந்திய குலங்களும் குடிகளும் இருக்கிறது. மாதியர்கள் என்றால் யார்? அருந்ததியர்களிலே ஒரு பிரிவினர். அந்த மாதியர் கொற்றவையை இறைவனாக வணங்கியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கொற்றவை யார் தெரியுமா? முருகனினுடைய தாயார். முருகன் யார்? என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன் முருகனுடைய தாயாரையே இறைவனாக வழங்கிய அந்த வம்சத்தில், அந்த கொற்றவையை வணங்கிய அந்த வம்சத்தில், அந்த குறிஞ்சி நிலை வம்சத்தில் வந்த எங்களை பார்த்து அதே எட்கர் தர்சன் தான் அந்த இதழிலும் மாதியர் என்கின்ற சமுதாயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அப்படி பல செய்தி எட்கர் தர்சன் சொன்ன அந்த செய்தியை நீங்க எடுத்திருக்கிறீங்க, ஆனா மாதியரை பத்தி சொன்ன செய்தியை நிராகரிக்கிறீங்க. அடுத்து நீங்க தோ பரமசிவத்தை சொல்றீங்க. தோ பரமசிவம் சமயம் என்கின்ற புத்தகத்திலே இங்க இருக்கிற அந்தணர்கள் முதல் அருந்ததியர்கள் வரை ஆந்திராவில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் தோப்பா அவர்களிடம் எடுத்து சொல்லி சான்றுகளை சமர்ப்பித்த பிறகு அதே சமயம் என்கின்ற புத்தகம் 2ஆம் பதிப்பாக வந்திருக்கிறது. அந்த 2ஆம் பதிப்பகத்திலே அந்தணர் முதல் அருந்ததியர் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த எழுத்தில், அந்த புத்தகத்தில் அருந்ததியர் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. சமயம் 1 என்கின்ற புத்தகத்தை வாசித்த சீமான் சமயம் 2ஆம் பாகத்தை வாசித்ததுண்டா? கே பிள்ளை அவர்களை நீங்கள் கோடிட்டு காட்டுகிறீர்களே, அந்த கே பிள்ளை 1972ஆம் ஆண்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். தமிழக வரலாறும் பண்பாடும் என்கின்ற புத்தகத்திலே அவர் ஒரு கல்வெட்டை 1252ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலே இருக்கிற கல்வெட்டிலே ஆதாரமாக காட்டி அருந்ததியர்கள் வந்தவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதே கே பிள்ளை சுட்டிக்காட்டிய அந்த கல்வெட்டில் உண்மை என்னவென்று பார்த்தால், அந்த கல்வெட்டிலேயே பாணரும் பறையரும் பறை முதலிகளும் சக்கிலியர்களும் இருளரும் உள்ளிட்ட 18 சாதிகள் என்கின்ற சான்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கே பிள்ளை இருட்டடிப்பு செய்த வரலாறு சீமானுக்கு தெரியுமா? தோ பரமசிவம் எழுத மறுத்த செய்தி சீமானுக்கு தெரியுமா? எட்கர் தர்சன் சொன்ன மாதியர்கள் தான் கொற்றவையை வணங்கியவர்கள். அவர்கள் குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். அதியர் குடி வந்த செம்மான்கள் தான் பரம்பர்கள் தான் சக்கிலியர்கள் என்கின்ற இந்த பூர்வீக குடியினுடைய வரலாறு சங்க காலத்திலே இருக்கிறது. சீமானுக்கு தெரியுமா? சீமானின் அடிவடுகளுக்கு தெரியுமா? தெரியாது. என்னுடைய வரலாறு என்னவென்றே தெரியாது. என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை என்னவென்று தெரியாது. ஆனால் என்னை பற்றி நீ போகிற போக்கிலே ஒன்றை சொல்லிவிட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிவிட்டு இதுதான் வரலாறு என்று நீ சொல்லுவாய். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் சீமானவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களை வந்தேரிகள் என்று வேறு யார் சொன்னாலும் ஈரோட்டில் தேர்தல் களத்திலே தான் நீங்கள் தெருவுக்குள்ளே நுழைய முடியவில்லை. இனி எவனாவது எங்களை வந்தேரிகள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கும் நடமாட முடியாது என்பதை எச்சரிக்கையோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாரு நினைச்ச என் சாதியை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? என்னங்கடா வந்தவன் போறவன் பூரா எங்க சாதியவே கேவலமா பேசுறது. அதுல சொல்றேன், சீமான் எங்கெங்க உங்களை வந்தேரின்னு சொன்னாரு, அப்புறம் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் அவரே ஒரு நேர்காணல்ல வந்து குடியேறியவர்கள் என்றுதான் சொன்னேன். புதிய விளக்கமா இருக்கு. வந்து குடியேறியவர்கள் என்பது வேறு, வந்தேரிகள் என்பது வேறா? நீ உனக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னால், ஆமா நான் வந்தேரின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா? முடியாது. ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே அடுத்து வரக்கூடிய தலைமுறை
நீ இதுவரையிலும் பார்த்திருக்கிற தலைமுறையை இந்த தலைமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல எங்க இயக்கத்துல எங்க சமுதாய தலைவர்கள் எல்லாம் காந்திய தலைவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. காந்திய லெட்டர் பேர்ல போட்டு நம்மளாம் அருந்ததிற்கு சங்கம் நடத்தணும்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காந்தி தான் அந்த இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக இருந்தாரு, பூனா ஒப்பந்தம் அதனால தான் வந்துச்சு, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் பெரிய சண்டையெல்லாம் இருக்குங்கிறத அடுத்த தலைமுறை எடுத்து சொன்னோம். இன்னொரு காலத்துல எம்ஜிஆர் எல்லாரும் தலைவர் நினைச்சான். என்னன்னா மதுரை வீரன் படத்துல எங்களுக்கு எம்ஜிஆர் சக்கிலியனை நடிச்சிட்டாரு அப்படின்னே தலைவர் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த தலைமுறை காந்தியை தலைவராக ஏற்க மறுத்த தலைமுறை, எம்ஜிஆரை தலைவராக ஏற்க மறுத்த தலைமுறை, புரட்சியாளர் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை, காரல் மார்க்ஸை, பிரபாகரனை தலைவராக தலைமையாக ஏற்றுக்கொண்ட தலைமுறை. அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா பேசிட்டு நீ போயிட முடியாது ராஜா, அப்படிலாம் போயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் ஐயா சுபவி ஐயா வச்சுட்டு இப்படிலாம் நான் பேசலாமான்னு தெரியல. இதெல்லாம் என் உணர்வு, வேற வழி இல்லை, என் உணர்வு. இதெல்லாம் என்னுடைய உணர்வு, இதை புரிஞ்சுக்கிறணும். இந்த மண்ணை வளமாக்கிய தலைமுறை என்னுடைய தலைமுறை. இந்த தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிற அந்த அடிப்படையிலே அந்த சமுதாயத்தை அவ்வளவு எளிமையாக நீ கடந்து விட்டு போக முடியுமா? என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் சொல்லுவேன், காவல்துறைக்கும் நான் ஒத்துழைப்பு தர வேண்டிய இடத்திலே இருக்கிறேன். எனவே ஒன்று இன்னும் சில செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன். வரலாறு என்கின்ற பெயரில் வாய்க்கு வந்த செய்தியை இனி எவனாவது பேசினால் எங்களுடைய எதிர்வினை வேறு வகையிலே இருக்கும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எல்லாரும் சொல்றாங்க சீமான் வளர்ந்துகிட்டே இருக்கிறான்னு. ஐயா தெளிவா சொன்னாங்க சுபவி. ஆமா, தனிச்சு நிக்கிறாரு, சுயேட்சை வேட்பாளர் கூட தான் தனிச்சு இருக்கிறாரு. அப்போ தலா சொன்னாரு, ஜெயிக்கிறதுக்கு தான் கூட்டணி தேவை, ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாரும் தேவை. தனியா ரோட்ல திரியறதுக்கு எவனுமே தேவையில்லை, அவனா தெரிஞ்சுக்கிடுவான், அவனுக்கு யாரும் துணை தேவையில்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையணும்னா நமக்கு உதவி தேவை, துணை தேவை. இன்னொன்று, சீமான் தனித்து நிற்பதாக சொல்லிக்கொண்டு சில இளைஞர்களை தனித்துவத்தோடு இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சீமான் தனித்துவமாக இல்லை, தனித்து தான் இருக்கிறார். அத்துணை உண்மை தமிழ் தேசியவாதிகளிடமிருந்து சீமான் தனித்து நிற்கிறார். அத்துணை திராவிட இயக்க தலைவர்களிடமிருந்து சீமான் தனித்து தான் இருக்கிறார். ஆனாலும் கூட சீமான் மறைமுகமாக பிஜேபி சனாதனிகளிடம் மறைமுக கூட்டணியை வைத்திருக்கிறார். நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஒன்றை சொல்லுவேன். பொதுவா தேர்தல் கூட்டணினா நேரடி கூட்டணி என்று ஒன்று இருக்கும், மறைமுக கூட்டணி ஒன்று இருக்கும். நம்மளாம் கிராமத்தில் பார்ப்போம்ல, சாதாரண விஷயம்தான். இந்த ஓட்டு எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும், ஆனா இந்த ஓட்டு எதிரிக்கு போயிடக்கூடாது. அப்ப எதிரிக்கு போயிடக்கூடாது, அந்த ஓட்டை தனிச்சு பிரிச்சு கூட காட்டிட்டா இயல்பா நம்ம ஜெயிச்சிடலாம்னு ஒரு தேர்தல் யுக்தின்னு ஒண்ணு இருக்கு. நாம ஜெயிக்கணும்னா நமக்கு விழுகாத ஓட்டை வேற பக்கம் போக விடாம தடுக்கணும். அந்த அடிப்படையில் அடுத்த தலைமுறை திராவிட இயக்க சிந்தனையோடு, பெரியாரிய சிந்தனையோடு, தமிழ் தேசிய உணர்வோடு வரக்கூடிய தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து விடக்கூடாது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகிற அந்த வாக்குகளை மடைமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நபர் தேவைப்படுகிறார் பிஜேபிக்கு. அந்த அடிப்படையில் பிஜேபியால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த தலைமுறையில் கிடைக்கிற அந்த வாக்குகளை சிதறச் செய்வதற்காக பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கிதான் சீமான் என்பதை வருங்கால தலைமுறை நிச்சயமாக உணர தொடங்கும். அடுத்த தலைமுறைக்கு நான் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்பதற்கு பல வரலாற்று சான்றுகளை சொல்ல முடியும், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்னோடு விவாதிக்க யாரும் தயாராக இல்லை. இப்பொழுதும் சொல்லுகிறேன், எவரோடும், ஏன் சீமானோடும் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். உண்மையிலேயே இந்த சமூகத்தில் ஒரு பதட்டம் வரக்கூடாது, சமூகத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும்.
என்று இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் வாருங்கள் சீமான் அவர்களே, நீங்களும் நானும் ஒரே மேடையிலே நான் தமிழன் என்று பேசுகிறேன், நீ தெலுங்கன் என்று நிரூபித்து போய்விட்டால் நான் என்னுடைய பொது வாழ்க்கையை கூட பரிசீலனை பண்றேன். எனக்கு தெரியும் நேரா விவாதிக்க மாட்டீங்க, நேரா பேச வரமாட்டீங்க, போகிற போக்கில் பொய்ய பேசிட்டே போறாள் தானே நீங்க. உங்களுக்கு வேற என்ன இருக்கும்? நீங்கள் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியலே கிடையாது. உண்மையான தமிழ் தேசிய அரசியல் என்பதை இந்த மண்ணில் பல தலைவர்கள், ஐயா சுபவி அவர்களோ, பொழிலன் அவர்களோ, தியாக அவர்களோ, பல தலைவர்கள் தமிழ் தேசியத்துடைய வரையறையை, தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் மிக நேர்த்தியாக விதைத்த தலைவர்கள் உண்டு. நீங்கள் விதைக்கிற அந்த தமிழ் தேசியம் என்பது வலதுசாரி தமிழ் தேசியம். எப்படி பிஜேபி பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சில சிறுபான்மையினர் வாக்கு போனாலும் பரவாயில்லை என்று மத சிறுபான்மையினரை எதிரியாக காட்டி பிஜேபி இந்த மண்ணில் கால் பதிக்க துடிக்கிறதோ, அதை போல தமிழ்நாட்டில் சீமான் கால் பதிக்க துடிக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு இங்கு இருக்கிற மொழி சிறுபான்மையினரை எதிரியாக காட்டுகிற முயற்சியை பிஜேபியினுடைய அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்கிறார். அந்த மொழிவழி அரசியலை, அந்த மொழி சிறுபான்மையினர் அரசியலிலே சீமான் எடுக்கிறாரே, அந்த மொழி சிறுபான்மையினர் அரசியலிலே கூட அருந்ததியர்கள் கிடையாது. அருந்ததியர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். ஆனாலும் கூட நீங்கள் மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக பேசுகிற அந்த அரசியலை தமிழ் தேசிய அரசியல் உணர்வோடு கண்டிக்கிற இடத்திலே நாங்கள் நிற்கிறோம். மத சிறுபான்மையினரை எதிரிகளாக காட்டுகிற அந்த முயற்சியை தமிழ் தேசிய உணர்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் அதை தடுக்க முயற்சிக்குவது எங்களுடைய கடமை. ஏன்னா சீமான் பின்னால தம்பியெல்லாம் நிறைய இருக்கிறான். இன்றைக்கு கூடாரம் ஈரோட்டில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் காலியாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒருத்தன் சொல்றான், இல்லைங்க அவரு எப்பவுமே ஒரு 10,000 ஓட்டு வாங்கிடுறாருல, ஒரு பெரிய கட்சி தானேன்றான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்பொழுதுமே அடுத்த தலைமுறை புதுசா ஒன்ன விரும்புவான், அவன் இருந்துகிட்டே இருப்பான். எல்லா தேர்தலையுமே திமுகவை பிடிக்கல, அதிமுகவை பிடிக்கல, ஒரு மாற்று வேணும்னு நினைக்கக்கூடிய அடுத்த தலைமுறை எல்லா தலைமுறையிலும் இருப்பான். அவனுக்கு சீமான் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் இளைஞர்கள் வாக்கு செலுத்துறாங்க, அவ்வளவுதான். ஆனால் சீமான் பேசுவது உண்மை என்பதை விட அயோக்கியத்தனம் என்பதை நாம் தமிழர் தம்பிகள் ஒரு நாள் புரிவார்கள், கட்டாயம் புரிவார்கள். அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் தானாக காலியாகும். இன்னொன்றையும் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சீமான் அவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிற செய்தி இன தூய்மைவாதம், அதாவது இன வெறியை உருவாக்குகிறார். அதற்கு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க என்னங்க எல்லா தலைவர்களும் தானங்க அந்த வரலாறை சொல்றாங்க, சீமான் சொன்னா மட்டும் நீங்க ஏன் கோவப்படுறீங்க? ஒருவேளை சீமான நீங்க எதிர்ப்பதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறீங்களோன்னு சொல்றாங்க. சீமான எதிர்த்து ஒரு விளம்பரம் தேவைன்னா அந்த விளம்பரத்தை தவிர கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லை. ஏன்னா நான் சீமான அரசியலை சொல்லி என் நாக்கையே அழுக்காக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன். நான் சீமான் மூலமாக எனக்கு விளம்பரம் தேவையில்லை, அது சீமானுடைய புத்தி. விளம்பரத்துக்காக சீமான் என்ன பேசுவாரு? விளம்பரத்துக்காக சீமான் என்ன பேசுவாரு? சீமான் இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு மிக பின்புலத்திலே இருந்தது மேதகு தலைவர் பிரபாகரன். அந்த பிரபாகரனுடைய வரலாறை, அரசியலை, பிரபாகரன் உடனிருந்தவர்கள், பிரபாகரனை இந்த மண்ணில் அடையாளப்படுத்தியவர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயுதம் ஏந்தாத விடுதலை புலிகள் இன்னைக்கும் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான விடுதலை புலிகள் யாருமே தன்னை விடுதலை புலிகள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள், விளம்பரத்தை தேடிக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா அப்படி சொல்றதுனால கூட விடுதலை புலிகளுக்கு ஒரு பின்னடைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அமைதி காப்பார்கள். ஆனால் இந்த ஓலப்பாயில நாய் மோண்ட கதையா எங்க பார்த்தாலும் பிரபாகரன் சொல்லிட்டே இருக்கிறார். சரி, பிரபாகரனை பத்தி தான் சொல்றாரு, நல்ல விஷயத்தை சொல்றாரு. அண்ணா ஆமக்கறி போட்டாரு, இட்லிக்குள்ள கறி இருந்துச்சு, அங்க போனா அதை சாப்பிட்டு இது ஒரு பேஸ்புக்ல போடுறேன், எப்ப பார்த்தாலுமே சோறு சோறு சோறுன்னு கிடக்குறானப்பா அப்படின்னு முகநூல்ல எழுதுறாங்க சீமானை பத்தி. சோத்தை தவிர வேற அரசியலே இல்லை. இந்த மண்ணில் பேச வேண்டிய அரசியல் எப்படி எல்லாம் இருக்கிறது. அம்பானிகளும் அதானிகளும் இந்த நாட்டை கூறு போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவும் மோடியும் இந்த மண்ணில் சங் பரிவார சனாதன சக்திகளை இந்த மண்ணிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அம்பானிகளையும் அதானிகளையும் எதிர்க்க வேண்டிய களத்தில்
நரேந்திர மோடிகளையும் அமித்ஷாக்களையும் எதிர்க்க வேண்டிய களத்தில் மடைமாற்றி விட்டு அருந்ததியர் பக்கம் திருப்பி விடுகிறாயே, மடைமாற்றி விட்டு திராவிட இயக்க தத்துவத்தின் மீது திருப்பி விடுகிறாயே, இதுதான் தமிழ் தேசியமா? இது உண்மையான இடதுசாரி தமிழ் தேசிய அரசியல் இல்லை. இதுதான் போலி வலதுசாரி தமிழ் தேசியம் என்று நாங்கள் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த பிரபாகரனை வைத்து அரசியல் செய்கிற சீமான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே இன்னும் சொல்லணும். இங்கே சொன்னாங்க, ஈழத்தில் பிரபாகரன் அரசியல் நடத்துகிற போது, யுத்தம் நடத்துகிற போது கூட ஒரு சிங்கள அப்பாவி மக்களை கூட எதிரிகளாக நினைத்து கூட பார்த்தது கிடையாது. பிரபாகரனுக்கு எதிரி சிங்கள ராணுவம் தான், பிரபாகரனுக்கு எதிரி அந்த சிங்கள இன வெறிதான். ஒருபோதும் சிங்களர்கள் அவர்களுக்கு எதிரியாக இருந்ததில்லை. ஆனால் பிரபாகரனை தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சீமான் இங்கே வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். இன்னும் ஒரே செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாம் இது கருத்தரங்கம் அல்ல, ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேடைகளிலே இங்க இருக்கிற எல்லாரும், அது அப்துல் சமத் ஐயாவா இருக்கட்டும், சுபவி ஐயாவா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லாருமே நிக்கிறாங்க பாருங்க. அதுவே இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். நாகை திருவள்ளுவா, தமிழ் புலிகளே, நீங்கள் துணிச்சலாக நடமாடுங்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம். அப்துல் சமத் சொன்னாரே, நாகை திருவள்ளுவனை தொட்டால் மனிதநேய மக்கள் கட்சி தொட்டுவிட்டுத்தான் நாகை திருவள்ளுவனை தொட வேண்டும் என்று சொன்னார்களே, இதெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம். எந்த தலைவனுக்கு கிடைக்காது. சொன்னார் பொழிலன் ஐயா, தமிழ் தேசிய அரசியல்ல நாகை திருவள்ளுவன் தான் இன்னைக்கு முன்னணி தளபதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதை விட வேற அங்கீகாரம் வேற என்ன வேணும்? நமக்கு சர்டிபிகேட் தர வேண்டிய உண்மையான தலைவர்கள் எல்லாம் ஆகச்சிறந்த சான்றிதழை கொடுத்துட்டாங்க. ஆனா சான்றிதழ் தர தகுதி இல்லாத தற்கொலை கிட்டெல்லாம் நம்ம சான்றை எதிர்பார்க்க வேண்டிய அரசியல் அவசியம் நமக்கு இல்லை. எனக்கு சான்று தரக்கூடிய யோக்கியதை சீமானுக்கு இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், மீண்டும் மீண்டும் இந்த மொழி பேசுவதாலே நீ தெலுங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சீமானை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். எல்லா தலைவர்களையும் எதிர்க்கவில்லை, ஏன் சீமானை மட்டும் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டை ஆளுவதற்கு தமிழனாக இருக்க வேண்டும், தமிழன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், பிறகு எல்லோரும் வாழலாம் என்று சொல்லுகிறார். தமிழன் இதுவரை ஆளவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை இங்கே தமிழர் இல்லை என்று சொல்லுகிறார். ஜெயலலிதா அவர்களை தமிழர் இல்லை என்று சொல்லுகிறார். தமிழர்கள் இல்லாததனால் தான் இந்த நாடு கெட்டு குட்டிச்சவராக போய்விட்டது. தமிழனாக முதலமைச்சராக வரும்போது இது மாற்றமடையும், சீரடையும் என்று சொல்லுகிறார். சரி, தமிழன் ஆட்சிக்கு வந்தா மாறிடும் சொன்னாங்களே, ஓபிஎஸ் தமிழன் ஒருத்தர் முதலமைச்சர் ஆனாரு, இபிஎஸ்ங்கிற தமிழ முதலமைச்சர் ஆனாரு. 10 ஆண்டு காலத்தில் மொத்த தமிழ்நாட்டையும் குத்தகைக்கு விட்டாரு மோடிக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டை அடமானம் வைத்த மோடிக்கு எடுபடி வேலை பார்த்த ஓபிஎஸும் இபிஎஸும் தமிழனாம். 10 ஆண்டு காலம் அடகு வைத்த தமிழ்நாட்டை மீட்ட தளபதி ஸ்டாலின் தெலுங்கராம். என்னங்கிற அரசியல் இது? இது என்ன அரசியல் வியூகம் புதுசா இருக்கு? சரி, தமிழன் தெலுங்கரு அவரே சொல்றாரு தமிழன் தான் ஆளணுமா. சரி, தமிழன் தான் ஆளணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இதெல்லாம் பேசுறது இல்லை. ஆனா இப்ப ஒன்னே ஒண்ணு, ஊடகங்கள் நிறைய இருக்கிறீங்க, சீமானுடைய போலி அரசியலுக்கு ஒரே ஒரு சான்று தான். இந்த ஒரு சான்றுக்கு மட்டும் சீமான் மேடைகளிலேயோ அல்லது எங்கேயோ பதில் சொல்லிட்டாருன்னா உண்மையிலே அவர் சரியான அரசியலை பண்றாருன்னு அர்த்தம். இப்ப என்ன அரசியல்? தமிழன் தானே ஆளணும்ன்றான். அது எந்த தமிழன்? தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த ஒரு தமிழன், அவன் தான் ஆளணும். அவன் என்ன அந்த அரசியலை சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் திருமணம் முடித்திருக்கிற ஞானம்மாள் என்கின்ற கயல்விழி என்கின்ற என்னுடைய அண்ணியார் தெலுங்கு மொழி பேசுபவராம், வீட்டில் தெலுங்கு தான் பேசுகிறாராம். அவருடைய மகன் பிரபாகரனை தெலுங்கிலே தான் கொஞ்சுகிறாராம். அண்ணன் சீமான் தமிழ் குடியாம், கயல்விழி தெலுங்கு குடியாம். தமிழ் குடிக்கும் தெலுங்கு குடிக்கும் பிறந்த பிரபாகரன் என்ன குடியில் நீ வைப்பாய்? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நான் இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த ஒன்றைக்கும் இந்த ஒன்றை மட்டும் நீ சொல்லிரு. உண்மையிலே நீ சரியான அரசியல்வாதி இருந்தா ஆமாங்க, இல்ல கயல்விழியை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, அவங்களும் தமிழ் குடிதான்னு சொல்லு. நான் தப்பா இருந்தா திருத்திக்கிறேன். உன்னை மாதிரி சொன்ன தப்ப திரும்ப திரும்ப அப்படியே பேசுற ஆள் கிடையாது. தவறை திருத்திக் கொள்ளுகிற ஆளுமையும் ஏற்ற இருக்கு. நான் கேட்கிறேன், கயல்விழி தெலுங்கு குடியிலே பிறந்தவர் ஆமாவா இல்லையா? அப்படி என்று சொன்னால்
பிரபாகரன் உண்மையான தமிழ் குடிக்கு பிறந்தவர் அல்ல. பிரபாகரன் அவர் மகன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழை ஆளக்கூடாதுன்னா ஒருவேளை பல கட்சியில அண்ணனுக்கு அடுத்து அன்னிமாருக்கு வர்றாங்கல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சீமானுக்கு அப்புறம் கயல்விழி அதிகாரத்துக்கே வரமாட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். ஒருவேளை காலம் கிடைக்குது, பிரபாகரன் பெரிய பையன் ஆயிட்டான், உங்க மகன் பிரபாகரன் தெலுங்கு குடி கலப்புல பிறந்துட்டான், அதனால பிரபாகரனும் இந்த தமிழ்நாட்டு ஆள தகுதி இல்லை, அவன் தூய தமிழ் குடி இல்லை அப்படின்னு சீமான் சொல்லணும். இந்த விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்திட்டா உண்மையான அரசியலுக்கு நீங்கள் தகுதியானவர். நாம் தமிழர் தம்பிமார்களை பார்த்து ஒன்றே ஒன்று கேட்கிறேன், தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறாயே, தாயும் தகப்பனும் தமிழனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே, கயல்விழிக்கும் சீமானுக்கும் பிறந்த அந்த குழந்தை பிரபாகரன் எந்த குடியில் பிறந்தவர் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து எனக்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் மேடையிலே விளக்கப்படுத்துங்கள். இதை பேசாமல் உன் மகன் பிரபாகரனை பேசாம, உங்க சம்சாரம் கயல்விழியை பத்தி பேசாம, என் சாதி சனத்தை பத்தி பேசுன இது சக்கிலியர்கள் காலம் என்பதை தாண்டி நாகை திருவள்ளுவனுடைய காலமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அருந்ததியர் சமுதாய வரலாறை மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றை தமிழ் புலிகளுக்கு முன்னால் தமிழ் புலிகளுக்கு பின்னால் என்று எழுதிக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்திவிட்டு இனி எவனும் தெருவில் நடமாட முடியாது என்று எச்சரிக்கை செய்து சீமானை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற இனவெறி அரசியலை, இது போன்ற தூய்மைவாத அரசியலை யார் முன்னெடுத்தாலும் பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய, பிரபாகரன் தத்துவத்தை உள்வாங்கி யாரும் களத்தில் நிற்பார்கள் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து சுத்தி பார்க்கறதெல்லாம் விட்டுட்டீங்க. மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி நன்றி சொல்ல இருக்கிறாரு. பல மாவட்ட செயலாளர்கள் உண்மையிலேயே அறிவித்து 5 நாள் தான் ஆகுது. நான் கூட மெட்ராஸ்ல கூட போறமே, சீமானை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறமே, கூட்டம் திரண்டுமான்னு சொன்னேன். ஆனா இந்த கூட்டத்தை பார்த்தா என்னை விட நீங்க தான் கோபமா இருக்கீங்க போல, அவர் மேல என்னை விட நீங்க தான் கோபமா இருக்கீங்க போல. எண்ணி 5 நாளில் பல்லாயிரக்கணக்கில் சென்னை மாநகரில் திரண்டிருக்கிற இந்த புலிகளுக்கு இந்த அரசியலை சொல்லி அணிதிரட்டி அத்துணை மாவட்ட செயலாளர்களுக்கும், நான் பேர் சொன்ன நேரம் போயிருங்கிறதுக்காக அத்துணை மாவட்ட செயலாளர்களுக்கும், மாநில பொறுப்பாளர்களுக்கும், சென்னை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், சுப்பிரமணி அவர்களுக்கும், இந்த மேடையை கலந்து கொண்டு அங்கீகரித்த அத்துணை தலைவர்களுக்கும் தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.